ஃப்ரெண்டா? என் கூட என் வீட்டில் வாழலாம்ல? ரம்யா, ஏன் ஒரு மாதிரியா இருக்க? என்னம்மா, கீழே நடக்கிறதெல்லாம் பார்க்கவே எரிச்சலா இருக்குமா? ஏன், என்ன பண்றாங்க? சுமங்கலி பூஜை பண்ண போறாங்களாம். சுமங்கலி பூஜையா? ஷோ, இது வீடா இல்ல சத்திரமானே எனக்கு புரியலடி. ஆமா, பிரியா காவ்யாக்காக தானே இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. காவ்யா இதுக்கு எப்படி ஒத்துக்கிட்டா? ஒத்துக்காமையா இவ்ளோ ஏற்பாடு பண்றாங்க? இல்லடி, அவ எப்படி இதுக்கு சம்மதிச்சா? எனக்கு என்னமோ சந்தேகமா இருக்கு. காவ்யா அங்க இருக்காளா பூஜையில? இல்ல, அவ கிளாஸ்க்கு போயிருக்கா. அதானே பார்த்தேன். அவ இந்த பூஜைக்கெல்லாம் வரமாட்டா. அவளுக்கு இதெல்லாம் சுத்தமா பிடிக்காது. அப்படியே பிடிச்சாலும் பார்த்திக்காகலாம் இத அவ கண்டிப்பா செய்ய மாட்டா. அம்மா, அவ சாயங்காலம் பூஜைக்கு வரேன்னு பார்வதி அத்தை கிட்ட சொல்லிட்டு போயிருக்கா. நான் என் கண்ணால பார்த்தேம்மா. வரேன்னு சொன்னாளா? சாதாரணமா சொல்லிட்டு போனாளா? நல்லா சிரிச்ச முகத்தோட சொல்லிட்டு போனா. ஓ, வாய்ப்பில்லையே. சரி, நீ இங்கே இரு, நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன். அம்மா, நானும் வரேம்மா. நீ இங்கே இரு, நான் சொல்ற வரைக்கும் கீழே வர வேணாம். நான் கீழே போய் பார்த்துட்டு வரேன். அந்த மஞ்சளை எடுத்துட்டு வந்துருங்க. பகல்லையே வா, கண்ணு தெரியல உனக்கு? இப்படியா வந்து இடிப்பேன்? எங்க நல்ல காரியம் நடக்கிற இடத்துல இப்படியா தாம்பூல தட்டை தள்ளி விடுவீங்க? யார் வீட்டுல வந்து யார கேள்வி கேட்டுட்டு இருக்க? என்ன பார்வதி இதெல்லாம்? அண்ணி, இவங்க சுமங்கலி பூஜைக்காக வந்திருக்காங்க அண்ணி. இதுக்கு ஒண்ணும் குறைச்சல் இல்ல.
என்னமோ உன் மருமகளுங்க 2 பேரும் உன் பிள்ளைங்களோட பொண்டாட்டிங்களா சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்கிற மாதிரி இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க. ஆ? இவளுங்களே எப்ப அத்துட்டு போவாளுங்கன்னு தெரியல. இதுல சுமங்கலி பூஜைன்னு காமெடி வேற பண்ணிட்டு இருக்கீங்களா? நீ என்னதான் சுமங்கலி பூஜை பண்ணாலும் உன் மருமகளுங்க இந்த வீட்டுல நிலைக்க மாட்டாளுங்க. அண்ணி, என்ன பேச்சு இது? ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? நான் சொல்றதுதான் நடக்கும். நீ வேணா பாத்துட்டே இரு. பிரியா, வா. அவங்க ஏதோ சொல்லிட்டு போறாங்க, நீங்க வேலையை பாருங்க. பிரியா, அவங்க சொன்னது எதையும் நீ மனசுல வச்சுக்காத. ஏதோ கோவத்துல சொல்லிட்டு போறாங்க. உண்மையாவே எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அத்தை. என்னைக்காவது ஒரு நாள் கோவத்துல பேசினா பரவாயில்ல, ஆனா எப்பவுமே இப்படிதான் பேசுறாங்க. இதுக்கெல்லாம் ஒரு முடிவே இல்லையா அத்தை? நீங்க பொறுமையா இருங்க, நான் அதை தப்புன்னு சொல்லல. ஆனா எங்களை யார்கிட்டயும் விட்டு கொடுத்துறாதீங்க ப்ளீஸ். எனக்கு புரியுதுமா. நான் எதுக்காகவும் யாருக்காகவும் உங்களை விட்டு கொடுக்கவே மாட்டேன். வீட்ல நல்ல காரியம் நடக்கும்போது பிடிக்காம அப்படி பேசிட்டு போறாங்க. அதுக்கு பதிலுக்கு நாமளும் பேசினா மத்தவங்க நம்மள பத்தி என்ன நினைப்பாங்க? இத பாரு, இந்த பூஜை நல்லபடியா நடக்கணும். அதனாலதான் சொல்றேன், நீ கொஞ்சம் பொறுமையா இருமா. மத்தபடி நான் உங்களை விட்டு கொடுக்க மாட்டேம்மா. அவங்க தப்பு பண்ணாங்கன்னா அதுக்கான தண்டனையை கடவுள் கண்டிப்பா அவங்களுக்கு கொடுப்பாரு. எனக்காக கொஞ்சம் பொறுத்துக்கோடா. அத்தை, நீங்க எதுக்கு அவங்களுக்காக பேசிட்டு இருக்கீங்க? எனக்காக தானே நீங்க இதையெல்லாம் தாங்கிக்கிட்டு இருக்கீங்க. அதனாலதாம்மா நான் பேசுறேன். புரிஞ்சுக்கோ பிரியா. எனக்கு புரியுது அத்தை. ஆனா இன்னொரு தடவை அவங்க இப்படி நடந்துக்கிட்டாங்கன்னா நான் கண்டிப்பா திருப்பி பேசிடுவேன். நீ செஞ்சா எல்லாமே நியாயமா தான் இருக்கும். அப்படி ஏதாவது பண்ணனா கண்டிப்பா நான் உனக்கு சப்போர்ட்டா இருப்பேன். இது போதும் அத்தை. இதுக்கப்புறம் அவங்க ஏதாவது பேசினாங்க அப்புறம் பாருங்க. சரி, அப்ப பாத்துக்கலாம். நீ வா, பூஜைக்கான வேலையை பார்க்கலாம். வா. Dear students, today we are going to see what is social justice and international relations. Social justice is the view that everyone deserves equal economic, political, and social rights and opportunities. Population and associated issues, poverty, developmental issues, problems of urbanization, effects of globalization, social backwardness, communism, regionalism, Let me first tell you there are two ways by which you can become a collector. We will discuss both of them. One is a civil service exam and the other is the State Public Service Commission.
வணக்கம்மா வணக்கம். வாங்கண்ணே. ஆ, நல்லா இருக்கீங்களா நீ? நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன். ஏய் ஆஹா. வா 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 ஆமா வாங்கப்பா. அக்கா. அம்மா பிரியா, நல்லா இருக்கியா? நான் நல்லா இருக்கேன். நல்லா இருக்கீங்களாப்பா? நல்லா இருக்கேன்டா, நல்லா இருக்கேன். இந்தா. என்னடி இது? அதை ஏன் கேக்குற? இங்க வர்றோம்னு சொன்னதுதான். உனக்கும் காவியாவுக்கும் என்ன பிடிக்குமோ எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்துட்டா. நீங்க பேசிட்டு இருங்க, நான் குடிக்க ஏதாவது எடுத்துட்டு வரேன். பார்வதி நீ இருமா. அம்மா அப்பா கிட்ட எல்லாம் பேசிட்டு இரு. நான் போய் எடுத்துட்டு வரேன். இது கூட ஆ, ஏய் ஒழுங்கா படிக்கிறியா? ஏய் பிரியா, ம், ஆ? காவியா எங்கடி? கிளாஸுக்கு போயிருக்காமா? நானே ஆஃப் டே லீவ் போட்டு வந்திருக்கேன். அவ எதுக்கு கிளாஸ்க்கு போயிருக்கா? இப்ப வந்துருவாடி. ஏண்டி, இவ்ளோ பெரிய பூஜையை ஏற்பாடு பண்ணிருக்கிறதே உங்க 2 பேருக்காக தானே? நீங்க தானே முன்ன இருந்து எல்லா வேலையும் செய்யணும். இன்னைக்கு ஒரு நாள் அவ லீவ் போட்டாதான் என்னவா? அம்மா நீ ஏன் டென்ஷன் ஆகுற? பூஜை ஆரம்பிக்கிறதுக்குள்ள வந்துடுறேன்னு சொல்லிருக்கா. இல்லடி, நீ முதல்ல அவளுக்கு ஃபோன் பண்ணு. ஓ, ஃபோன் பண்ணுக்கா. ரிங் போகுதுமா, ஆனா அட்டென்ட் பண்ணல. கிளாஸ்ல இருப்பான்னு நினைக்கிறேன். முடிஞ்சதும் அவளே கால் பண்ணுவா. ஏய், இவ படிச்சு கலெக்டர் ஆயிதா இந்த ஜில்லாவை காப்பாத்த போறாளா? மா, அப்படி நடந்தா நமக்கும் பெருமை தானே. கொஞ்சம் லேட்டா வரதுல என்ன ஆயிட போகுது? லைன் கிடைக்கலையா? அண்ணி ஜூஸ் எடுத்துக்கங்க. எடுத்துக்கமா. ஜீவா, வாங்க அத்தை. ம். ஹாய் சக்தி. ஹாய் மாமா. சுமங்கலி பூஜை இன்னும் கொஞ்ச நேரத்துல ஆரம்பிக்க போகுது. நீங்க வெளியே கிளம்புறீங்களா? ஆமா, பக்கத்துல தான், போயிட்டு வந்துடுறேன். டேய், அதெல்லாம் அப்புறம் போய்க்கலாம். நீ முதல்ல போய் வேட்டி சட்டையை போட்டுக்கிட்டு பூஜைக்கு ரெடி ஆயிட்டு வா. அம்மா இல்லம்மா, போன உடனே வந்துடுறேன். ஒரு சின்ன வேலை தான். இவன் சொன்னா கேட்க மாட்டான். பிரியா, அவனை கூட்டிட்டு போய் ரெடி பண்ணி கூட்டிட்டு வா போ. சரிங்க அத்தை. அம்மா போடா. ம். பரவாயில்லையே, ஜீவா மாப்பிள்ள பிரியாவை புரிஞ்சு நடந்துக்கிறாரு. இப்படியே இவரு காவியாவை மறந்துட்டு பிரியா கூட சந்தோஷமா வாழணும். அண்ணி ஜூஸ் குடிங்க. ஒரு நிமிஷம். என்னங்க? என்னங்க இது? சுமங்கலி பூஜைக்காக உங்களுக்கு நான் எடுத்து வச்சேன். ஏங்க எதுக்குங்க இதெல்லாம்? எனக்காக போட்டுக்கங்க ஜீவா, ப்ளீஸ்.
எதுக்குங்க இதெல்லாம்? எனக்காக போட்டுக்கங்க ஜீவா, ப்ளீஸ். ப்ளீஸ். தேங்க்ஸ் ஜீவா. சீக்கிரம் மாத்துங்க, போலாம். ஐயோ, நான் ஒருத்தி உங்களை ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண சொல்லிட்டு நான் இங்கே இருந்தா நீங்க எப்படி மாத்துவீங்க? சரி, நான் வெளியே வெயிட் பண்றேன், சீக்கிரமா வாங்க. Okay, students, today's class over. Enjoy your weekend. ஓகே மேம். காவ்யா, ஆர் யூ ஆல் ரைட்? யா, ஐம் ஆல் ரைட். நானும் கவனிச்சுட்டு தான் இருக்கேன். இன்னைக்கு ஃபுல்லா நீ கிளாஸை கவனிக்காம ஏதோ யோசனையிலே இருந்த. ப்ரொஃபசர் கொடுத்த நோட்ஸை கூட நீ எடுக்கல. இருந்தாலும் பரவாயில்ல, நான் உனக்கு தரேன், நீ காப்பி பண்ணிக்கோ, சரியா? வா போலாம். இல்ல, எனக்கு கொஞ்சம் தலைவலியா இருக்கு. நான் கொஞ்ச நேரம் கிளாஸ்ல இருந்துட்டு அதுக்கப்புறம் போய்க்கிறேன். தலை வலிக்குதுன்னு சொல்ற? எப்படி நீ தனியா இருப்ப? வேணும்னா வா, 2 பேரும் வெளியில போய் காப்பி குடிச்சிட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆயிட்டு போலாம். இல்ல, நான் எதுவும் சாப்பிட்ற மூட்ல இல்ல. சரி, ஓகே, பாய். நாளைக்கு மீட் பண்ணலாம். வரேன் காவ்யா. பாய். Thank you.